வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் பேக் டு க்ரோ வித் ராம் யூடியூப் சேனல். நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு நம்மளோட கிளையண்ட் நிறைய பேர் நம்மள்ட்ட query கேட்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு பேசிக் query தான். பட் அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ரெகுலர் எஸ்ஐபி அதுக்கும் சார் ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, ஐ எம் ராம்குமார், ஃபவுண்டர் ஆஃப் பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்ததுனாலும், இல்லை உங்களோட எக்ஸிஸ்டிங் ஃபினான்ஷியல் போர்ட்ஃபோலியோவை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணனாலும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அமுத்திக்கங்க. தேர்வை நாளைக்கு நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற ஷார்ட்ஸும் வீக்லி ஒன்ஸ் போஸ்ட் பண்ணுற வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்மளோடதே இன்ஸ்டா சேனல் இருக்குது, அதுவும் grow_with_ram_. ஸோ அந்த ஹேண்டிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒருத்தர் எஸ்ஐபி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எஸ்ஐபி இஸ் அ ட்ரெண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். இட்ஸ் அ மாடர்ன் ஆர்டினே சொல்கிறோம். பிகாஸ் உங்களை ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் உங்களுக்கு உருவாக்குது. உங்களோட லாங் டேர்ம் வெல்த்தை வந்து உங்களோட சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவேர்னஸ் அதிகமாகிட்டே இருக்குது. செபியும் ஆம்ஃபியும் நிறைய நம்மளோட கிரேட் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, சம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புள், இவங்களை வச்சுட்டு தே ஆர் கிரியேட்டிங் த அவேர்னஸ். மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினும் இருக்குது. ஸோ உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் செட் ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோடையோ இல்லை உங்கள் பேங்கரோடையோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எஸ்ஐபியில் ஆரம்பிச்சிருங்க. அப்படி தான் சூர்யா, தேவா அப்படின்னு ஒரு 2 பேர், ரொம்ப ஃபேமஸ் நேமு. ஸோ 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதில் சூர்யாங்கிறவரும் தேவாங்கிறவரும் டிசைடட் டு ஸ்டார்ட் தயர் எஸ்ஐபி. ஸோ சூர்யாங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா 5,000 rupees எஸ்ஐபி. பிகாஸ் அவங்களோட சேலரி இனிஷியலாக கம்மியாக இருக்கும். ஸோ 2 பேருமே 5,000 rupees எஸ்ஐபி தேர் ஸ்டார்டட். ஸோ சூர்யா என்ன பண்ணார் அப்படின்னா 5,000 rupees எஸ்ஐபியை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட் இயரில் ஆல்மோஸ்ட் 60,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதையே தொடர்ந்து கட்டிகிட்டே வர்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 years, 15 years, 20 years, 25 years, 30 years வரைக்கும் தே ஆர் பில்டிங் தேர் போர்ட்ஃபோலியோ. ஸோ சூர்யா கேஸில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அவர் வந்து 5,000 தான் கட்டுறாரு. அவரோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போதும், பிகாஸ் அவர் அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறாரு, அங்கேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது அவரோட சேலரி இன்க்ரீஸ் ஆன போதும் அவர் தன்னோட எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ இந்த சினாரியோவில் அவருக்கு என்ன அமௌண்ட் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த டேப்லெட் காலமில் பார்க்கலாம். ஸோ சூர்யா வந்து 10 வருஷத்தில் 6 lakhs rupees இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, பர் மந்த் 5,000 rupeesனு. ஸோ அதோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் நம்ம 13% கேல்குலேட் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11,82,000 ஆயிருக்கு. 20 yearsல ஹி வுட் ஹவ் இன்வெஸ்டட் 12 lakh rupees. பட் அது வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 51 லட்சமாக மாறி இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 30 yearsல இதே 5,000 rupees அவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ 18 lakhs rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. வேறஸ் அவருக்கு கிடச்சிருக்கிற தொகை வந்து 1,80 lakhs. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 20 yearsல அவரோட வேல்யூ வந்து 52 lakhs. வேறஸ் அடுத்த ஒரு 10 வருஷத்தில் அது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோத் ஆகி கிட்டத்தட்ட 1,88 lakhs வரைக்கும் அந்த அமௌண்ட்டு டெவலப் ஆகிருக்கு. ஆனால் அவரோட ஃப்ரெண்டு தேவா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து வருஷம் பிகாஸ் கம்பெனியில் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது அவர் டிசைட் பண்ணிட்டாரு, நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ கேஷ் ஃப்ளோ அதிகமாகுது. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோவை நம்ம கையில் வச்சுருந்தா ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அவர் கண்கூட பார்க்குறாரு, அவரோட நண்பர் வந்து சூர்யா வந்து கேஷை வந்து செலவு பண்ணுறாரு. ஸோ தேவா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா மந்த்லி கிடைக்கிற ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை அப்படியே தன்னோட எஸ்ஐபியில் ஸ்டெப் அப்பாக போயிடுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் வருஷம் 5,000 ரூபா கட்டியிருக்காரு. அடுத்த வருஷம் 500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 5,500 ரூபா கட்டியிருக்காரு. அதுக்கு அடுத்த வருஷம் அவருக்கு சேலரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, அதுலேருந்து ஒரு 10%. ஸோ 5,500லேருந்து அனதர் ஒரு 10% கால்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட 6,050 ரூபா. ஸோ இப்படி வருஷம் ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணுறாரு. ஸோ இங்கே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டும் வருஷம் ஏறிக்கிட்டே போகுது. வேறஸ் நம்ம சூர்யா கேஸில் ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ ரெகுலர் எஸ்ஐபி. வேறஸ் தேவா என்ன பண்ணுறாரு, ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிவிட்டு தனக்காக ஃப்யூச்சரில் தனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக போகுது, தனக்கு பசங்க வருவாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, ஒரு தனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட சிக்கனமாக இருந்து பொறுமையாக அந்த பணத்தை வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது 2 பேருமே கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து அவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சூர்யா சொன்ன போர்ட்ஃபோலியோட வேல்யூ தான் இது. நான் 18 லட்ச ரூபா போட்டிருந்தேன்,
எனக்கு அது கிட்டத்தட்ட 1,88,00,000 ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவா தன்னோட போர்ட்ஃபோலியோவை ரிவீல் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டேய் நீ வந்து வெறும்னே அதே 5,000 ரூபாயை கண்டினியூ பண்ண, அதுக்கப்புறம் உன் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும்போது நீ எதுவுமே செய்யலை. நான் வருஷம் அதை ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு அந்த பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத உனக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போர்ட்ஃபோலியோவை காமிச்சார். ஸோ அது பிரகாரம் தேவா வந்து ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் 9,56,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதோட ஃபண்ட் வேல்யூ 17,12,000 இருக்குது. 20 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 34 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதோட ஃபண்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 1 crore 2 lakhs வந்துருச்சு. அதே இது சூர்யாவுக்கு 20 இயர்ஸில் 51 lakhs தான் கிடச்சிது. தேவாவுக்கு கிட்டத்தட்ட he has touched his first dream number of 1 crore 2 lakhs in 20 years. அதுக்கப்புறம் 30 இயர்ஸ் ஆகும்போது சூர்யா இன்வெஸ்ட் பண்ண தொகை ஒன்லி 18 lakhs, அவருக்கு கிடைச்சது 1 crore 88. இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமாக தேவா இன்வெஸ்ட் பண்ண தொகை கிட்டத்தட்ட 98,70,000. அவரோட கார்பஸ் கிட்டத்தட்ட 4.63 crore ஆயிருக்கு. சூர்யாவுக்கு கிடைச்சது 1.88 crores, அதோட கிட்டத்தட்ட மோர் தென் டபுள் தேவாவுக்கு கிடைச்சிருக்கு. இங்கே அவர் என்ன யோசிச்சாரு அப்படின்னா, ஸ்மார்ட்டாக 10% ஸ்டெப் அப் இன்வெஸ்ட் பண்ணதுனால. ஸோ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பித்தாலும் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்ததாக புதுசாக ஒரு எஸ்ஐபியை தொடங்குங்க. இல்லைனா உங்களோட எக்ஸிஸ்டிங் எஸ்ஐபிலேயே நீங்கள் ஸ்டெப் அப் ஆப்ஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு அது மூலமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்மில் நீங்கள் வெல்த்தை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் ரிஸ்க் அப்படைட் உங்களுக்கு அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரிஸில் அதிகமாக கிடைக்கும். இன்னைக்கு நம்ம சொன்ன கேல்குலேஷன் எல்லாமே 13% காம்பவுண்டிங் ரேட்டில் ஒர்க் அவுட் பண்ணோம். மார்க்கெட் ஹஸ் கிவன் இந்த பாஸ்ட் கிட்டத்தட்ட லாங் டேர்மில் 15% 18%. கன்சர்வேட்டிவாக வி ஹவ் கிவன் த 13% ரிட்டர்ன்ஸ். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த கேல்குலேஷன் வேணும் அப்படின்னா அவங்க டெக்ஸ்ட் பாக்ஸில் ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நானே இந்த கேல்குலேஷனை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்.